A tower stands vertically on the ground. ஸோ நமக்கு இங்க டயக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கொடுக்கலன்னா நம்ம எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம டயக்ராமோட நம்ம பார்க்கலாம். இப்போ டவர் டவர் வெர்டிகலி அந்த கிரவுண்ட்னா என்னது, நம்ம டவரை முதல்ல வரையணும். ஸோ திஸ் இஸ் அவர் டவர். சரியா, டவர். இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவர்னு கொடுத்துருக்காங்க. இங்கதான் எண்டிங் இருக்கு, இங்க வரையக்கூடாது. நமக்கு டவர் எங்க இந்த பாயிண்ட் எங்க இருக்கோ அதோட ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரையணும். அது 90 டிகிரி வரணும். சோ இந்த லென்த் நோட் பண்ணிடக்கூடாது. இந்த லென்த் தான் நமக்கு பாயிண்ட். A tower stands vertically on the ground from a point on the ground which is 48 meter away. இப்போ 48 மீட்டர் அவேல இருந்து என்ன பண்றாங்கன்னா the angle of elevation அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 48 மீட்டர் அவேல இருந்து இங்க இருந்து அந்த டவரை அண்ணாந்து பாக்குறாங்க. அந்த இடம் எவ்வளோ எலிவேஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரி. சரியா, டாப் ஆஃப் த டவர்ல இருந்து கரெக்டா பேஸ் இங்க இருந்து இங்க பார்க்கும்போது வாட் இஸ் த ஆங்கிள் பாத்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. அப்போ நம்ம பேஸ் வரைஞ்சிக்கணும். ஸோ டயக்ராம் கொடுக்கலன்னா இப்படிதான் டயக்ராம் வரையணும். ரைட்டா, ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது இது 30 டிகிரி. 48 மீட்டர் அவேனா இதுதான் டவர். லெட் ஏபி பி த டவர். ஏபின்றது நம்ம டவரா வச்சுக்கிட்டோம், இது பிசின்னு வச்சுக்கலாம். அப்போ 48 மீட்டர் அவேனா என்னது, டவரோட பாயிண்ட்ல இருந்து இந்த இடம் பாயிண்ட் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 48 மீட்டர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ நமக்கு இங்க ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆங்கிள். இது எப்பயுமே 90 டிகிரியா இருக்கும். சரியா, இந்த ஆங்கிள் நம்ம பார்க்க கூடாது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அவ்வளவுதான். இப்போ இந்த 30 டிகிரிக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆப்போசிட். அப்போ கீழே இருக்கிறது என்னது, அட்ஜசன்ட். இது என்னது, ஹைபோட்டனஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அதாவது ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த டவர் நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், அதே நேம்ல எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரியா, இப்போ என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஹெச் கேட்டிருக்காங்க, நமக்கு இது தெரியும். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ன்றத நம்ம எழுதிக்கலாமா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சோ வாட் இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், tan theta. tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ என்ன வரும் பாருங்க, tan 30 டிகிரி. இதுதான் tan. tan theta என்ன கொடுத்திருக்காங்க, 30 டிகிரி. நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, இந்த 90 டிகிரியை மார்க் பண்ணி அதெல்லாம் நோட் பண்ணக்கூடாது. அது எப்பயுமே 90ல இருக்கும். அது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் எழுத முடியும். இப்போ இது 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹெச்ன்னு வச்சுக்கலாம், ஏபின்னு வச்சுக்கலாம். என்னது, நம்ம ஹெச்ன்னு வச்சுக்கிறோம், ஹைட் ஆஃப் த டவர். பை அட்ஜசன்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 48. இப்போ tan 30 என்னது, நம்மளுடைய டேபிள் ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல பார்த்தோம்னா tan 30 என்ன இருக்குன்னு பாருங்க, tan 30 டிகிரி இஸ் 1/√3. அந்த 1/√3 இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் நம்ம படிச்சு வச்சிருக்கணும். சோ என்னது, 1/√3. 1/√3 ஈக்குவல் டு h/48. ரைட்டா, இப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த h இங்க இருக்கு, இந்த 48 இங்க போகுது. சோ என்ன ஆகும், 48/√3 ஈக்குவல் டு h. இதுதான், இந்த 48 இங்க போச்சுன்னா 48/√3 ஆர் h ஈக்குவல் டு 48/√3. இப்ப என்ன பண்ணுவோம், எப்பயுமே டினாமினேட்டர்ல ஒரு ஸ்கொயர் நம்பர் இருந்தா நம்ம ரேஷனலைஸ் பண்ணுவோம். ரேஷனலைஸ் பண்றோம்னா என்னது, அதே நம்பரை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஏன்னா டினாமினேட்டர்ல ஒரு ஸ்கொயர் நம்பரை நம்ம போட மாட்டோம். இப்ப என்ன பண்றோம், 48√3 இன்டூ √3 பை √3 இன்டூ √3 என்னது 3. சரியா, இப்ப கேன்சல் பண்றேன். 1 3 is 3, 1 3 is 3, 6 3 are 18. Now what is the height of the tower? Height of the tower is 16√3 meter. இப்போ நமக்கு √3 ஓட வேல்யூ கொடுத்திருந்தாங்க, 1.732 கொடுத்திருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். வேல்யூ கொடுக்கலன்னா இதே ஆன்சர் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்ட் தான். நீங்க √3லயும் ரூட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், டெசிமல்லயும் ப்ரொடியூஸ் பண்ணலாம்.